சோமு சார், உங்ககிட்ட இருந்தே தொடங்கலான்னு நினைக்கிறேன். விவாதம் நடத்த யாருக்கு விருப்பமில்லை என்ற தலைப்போடு தொடங்கி இருக்கிறோம். அதே தலைப்பிலே விவாதத்தையும் நம்ம பயணிக்கலாம். உண்மையில் யாருக்கு விருப்பமில்லை இன்னைய நிகழ்வுகள் ரொம்ப சுருக்கமாக அடுத்த கேள்வி முன்வைக்கிறேன். இப்போ இந்த இது நம்ம ஆரம்பத்தில் ஒரு கருத்தாக பார்க்க போனோம்னா 2 பேரை சொல்லலாம். அதிக விருப்பமில்லை பாஜகவுக்கு, அதற்கு அடுத்த விருப்பமில்லை காங்கிரஸுக்கு. 2 கட்சியிலையும் தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ முதல்ல பாஜகவை பொறுத்த அளவில் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கொண்டு வரணும்னு நினைச்ச பல மசோதாக்களில் ஒரு 2 இதை ஒத்தி வச்சுட்டாங்க. இப்போ மீதி இதுவும் எந்த அளவுக்கு அதை செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாக இருக்குது. இதை தவிர எதிர்க்கட்சிகள் கேட்கக்கூடிய விஷயங்கள் 2. அயோத்தி ராமர் கோயில், அதில் நடந்த ஒரு முறைகேடுகள், பண மோசடி, இந்த விஷயம். அடுத்தது நீட். அப்போ அப்போ இந்த எதிர்க்கட்சிங்கிற முறையில் காங்கிரஸ் கேட்குறது நியாயம். அப்போ அதுக்கான ஒரு பதிலாக இதை சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அதை அவங்க விரும்பலை, அதை தாண்டி போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, இப்போ ராமருக்கே மனிதன் தான் காப்பாற்ற வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறது இங்கே இதில் பதிவு பண்ணணும். ராமருக்கு மட்டுமல்ல, எந்த மனிதன் உருவாக்குனது தான் எல்லா தெய்வங்களுமே. அந்த எந்த தெய்வத்தையும் மனிதன் தான் காப்பாற்ற வேண்டியதாக இருக்குது. அதாவது பெரியார் சொல்வார்ல, உண்டியல் வைக்கிறது ஆத்திகம், அதுக்கு பூட்டு போடுற பற்றி அதான நாத்திகம் அப்படின்பேன். அதுமாதிரி அதுதான் அறிவியல் பூர்வமானது அப்படின்னு. அப்போ ராமர் இங்கே தான் பிறந்தாருன்னாங்க, இது பண்ணாங்க. ஆனால் என்னன்னா, அங்கே அந்த அளவுக்கு அந்த ஏற்கனவே கட்டணத்துலேயும் ஒரு மோசடி புகார் வந்தது, அதற்கான செலவுகள் போனது வந்தது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் வந்தது. ஆக அதுக்கு பாஜக தயாராக இல்லை. எப்பயுமே கொஞ்சம் மேலே இருக்கக்கூடியவர்கள், ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், அவங்க தன்மையாக இருக்கணும். ஒரு நாட்டில் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடியவங்க தன்மையாக இருக்கணும். அந்த மாதிரி ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவங்க தான் கொஞ்சம் இறங்கி எதிர்க்கட்சி தரப்பு என்ன சொல்கிறாங்க, அவங்க எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் அதில் தானே எதிர்க்கட்சியாக இருக்காங்க, அதை கேட்கணும். இப்போ ஒரு ஜனநாயகத்தில் முன்னேறிய நாடுகள் எல்லாத்துலேயும் அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. நாங்கள் மெஜாரிட்டி, நாங்கள் சொல்கிறது தான் நீ கேட்கணும் அப்படிங்கிறது இல்லை. அப்போ அவங்க ஒரு 4 MP தான் அவங்க இருக்கிறாங்க, இவங்க 400 பேர் இருக்காங்க அப்படின்னா கூட, ஒரு உதாரணத்துக்கு மேலை நாடுகளில் அந்த 4 பேர் சொல்லக்கூடியதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஈக்குவலாக. அந்த தன்மை இருக்குல்ல, அது இங்கே இல்லை. இது பாஜக மேலே உள்ள ஒரு விஷயம். இன்னொரு எனக்கு காங்கிரஸ் மேலே ஒரு வருத்தம் என்னென்னா, இவங்க கேட்குறது நியாயம். முக்கியமாக இவங்க 2 சொல்கிறாங்க. இப்போ அயோத்தி விஷயம் ஒன்று, அந்த பண மோசடி, நிதி மோசடி, இந்த மாதிரியான விஷயங்கள். இதை தாண்டி இன்னொரு விஷயம் நீட்டுக்காக. சரி, அந்த நீட்டுக்காக தானே இந்த கரப்பாம்பூச்சி பாரதிய ஜனதான்னு அவர் உண்ணாவிரதம் இருக்கிறது, ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சின்ட்டீங்க. நல்ல வேலை என்ன பழக்க தோசை. ஆமாம், நல்ல வேலை வரல அப்படின்ட்டு. அதனால் அப்படிங்கிறப்ப அந்த போராட்டத்தை காங்கிரஸ் போய் பார்த்துருக்கணும். இப்போ திமுகலாம் ராசா போனார். இப்போ அவங்க நாளைக்கு எந்த மாதிரி முடிவெடுக்கிறாங்கிறதே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. காங்கிரஸ், அதாவது இந்தியா கூட்டணி பக்கம் இருப்பாங்களா, அந்த தொகுதி மறுவரையை எதிர்ப்பாங்களா, இல்லை பாஜக பக்கம் போவாங்களான்னு. அதை தாண்டி அந்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியை போய் அந்த போராட்டத்தை பார்க்காதவர்கள் இல்லை அரசியல் கட்சியில், பாஜக தவிர. அதை தான் சொல்ல வரேன். ஆளும் தரப்புல, இந்த தரப்புல காங்கிரஸ் போய் பார்க்கல. அதை தான் சொன்ன 2 பேருக்குமே மேல தவறு இருக்கிறதாக தான் என்னுடைய பார்வை. இவங்க இதை போய் பார்த்துருக்கணும். இன்னும் சொல்ல போனா, இப்போ இந்தியா முழுக்க இருக்கிறோன்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சி இதை விட வீரியமாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கணும். அந்த மாதிரி இல்லை. இப்போ அவங்க கட்சி தலைவர் இருக்கிறார் கார்கே, அவர்கிட்ட ஒரு தடவை ஏதோ ஒரு விஷயம் கேட்குறப்ப தலைமை முடிவெடுக்கும் அப்படிங்கிறார். அவர் தான் தலைவர். அவர் ராகுல மனசில் வச்சுட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ இந்த மாதிரியான ஒரு போக்கு இருந்துச்சுன்னா எப்படி இவங்க ஒரு முடிவு எடுத்து பண்ண முடியும்? இப்போ ராகுல் காந்தி எங்கே இருக்காரு தெரியல, அது வெளிநாடு. இல்லை பார்லிமெண்ட்ல இல்லை, நடுவில் சொல்கிறேன். இடையில ஒரு விமர்சனங்கள் கூட எழுந்தது. அவர் என்னன்னா, போகிறதுக்கு முன்னாடியோ வந்ததுக்கு அப்புறம் கூட பார்த்து, இப்போ ராகுல் காந்தி இந்தியா முழுக்க அறிமுகமான ஒரு ஆளுமை. இப்போ அவர் அங்கே போய் நின்னாருன்னு வச்சிங்களேன், அந்த போராட்டத்துடைய வீரியமே வேற. இப்போ பாஜகலேருந்து யாரும் வருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இவர் போய் நின்னாரலாம். இதுதான் வருத்தம் இவங்க தரப்பில். ஒருவேளை காங்கிரஸ் இப்படி கூட யோசிக்கணும். இன்னைக்கு கூட ஒரு பக்கம் இந்த தடியடி நடந்ததற்கு பிறகு இப்போதான் கொஞ்சம் வீடியோக்கள் வெளியாக தொடங்கியிருக்கு. இன்டர்நெட் பேன் பண்ணியிருந்தனால அதில் சிலர் பேட்டி அளிக்கிறாங்க. இந்த நாடாளுமன்ற கட்டடத்தை நாங்கள் தகர்ப்போம், மோடியை ஆட்சியிலிருந்து தூக்குவோம், நேபாளத்தை போல இந்தியாவை மாற்றுவோம் அப்படின்னு சிலர் பேட்டி அளிக்கிறாங்க. ஒருவேளை இது கூட காங்கிரஸ்க்கு ஒரு நெருடலா இருக்கலாம்ல, காங்கிரஸ் மீது இந்த பழியும் சேர்ந்து விடுமோ அப்படின்னு, அந்த பார்வையும் கூட சரியாதானே இருக்கும் சோமு?
இப்போ 2 விஷயம் என்னன்னா, ஒன்று அந்த மாதிரிலாம் பேச போகிறாங்கங்கிறது உளவுத்துறைக்கு தெரிஞ்சு இவருக்கு சொன்னாருங்கிற மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறது. அது வந்து உணர்ச்சி வசப்பட்டு சில பேர் சொல்கிறது, அது நடக்கிற விஷயம் கிடையாது. அப்படியான ஒரு முயற்சி நடந்தாலே நம்ம யாருமே அதை ஏற்றுக்க மாட்டோம். நம்மளுடைய ஒரு மனநிலைங்கிறது இப்போ நிச்சயமாக வந்து பாஜகவை வந்து எதிரான ஒரு மனநிலைனா எனக்கு எதிரான மனநிலை தான் இருக்குது. ஆனால் அதுக்காக நாடாளுமன்றங்கிறது வந்து நம்ம நாட்டுடைய ஒரு மன்றம், அது அதை நம்ம எதிர்த்து இது பண்ணுறதுக்கு மனநிலை நமக்கு வராது. அதனால் இதற்கு ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு இவங்க இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது விஷயம் இல்லை. இதில் இன்னொரு பெரிய காமெடி என்னென்னா, இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்கள ஒரு 3 பேர் ஜேபி நட்டா போய் பார்த்து 3 கோரிக்கை கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு கோரிக்கை இவர் வந்து பதவி நீக்கம், அந்த கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அப்படின்ட்டு. இதில் என்னன்னா, ஏற்கனவே ஜேபி நட்டா மேலே ஊழல் புகார் இருந்து அவரை பதவி நீக்கணும்னு சொல்லி 2 தடவை புகார் இருந்தது. அவர்கிட்ட வந்து இவங்க புகார் கொடுக்குற நிலைமையில தான் நம்ம நாடு இருக்குது. அது என்ன விஷயம்னு சொன்னால் அது நம்ம இதுக்கு தேவையில்லாத விஷயம். சொல்கிறேன், நம்ம நாட்டோடைய நிலைமை எப்படி இருக்கு, நீங்கள் போய் எங்கே புகார் கொடுக்குறீங்க பாருங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு அவை முடங்கியதுக்கு பாஜக காங்கிரஸ் 2 பேருமே காரணமாக தான் நம்ம பார்க்க முடியும். முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறது டிவி சோமு. எதிர்க்கட்சிகளுடைய குரல் கடந்த காலங்களில் இருந்த அளவுக்கு இப்போ நாடாளுமன்றத்தில் வலுவா இல்லை என்ற ஒரு கேள்வி முதல் நாளிலேயே முன்வைக்கப்படுகிறது. ஏன்னா ஆளாளுக்கு ஒரு விவகாரங்களை கையில் எடுத்து எதிர்க்கட்சிகள் விவாதம் நடத்த கோர்றாங்க. இன்னைக்கே ஒரே சம்பவம் நடந்திருக்கு. ஒரே சபாநாயகர் 2 கட்சிகள் 2 விவாதங்களை நடத்த கோர்றாங்க. காங்கிரஸ் நீட் விவகாரங்கள் குறித்து விவாதம் வேணும்ன்றாங்க, மேகதாது விவகாரங்கள் குறித்து திமுக விவாதம் வேணும்னு கேட்குறாங்க. ஒரே அணியில் இருந்திருந்தால் அந்த விவாதத்திற்கான ஒரு சாத்தியம் கிடைச்சிருக்கும்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. எதிர்க்கட்சிகளுடைய குரல்கள் நாடாளுமன்றத்தில் உடைக்கப்படுகிறதா, எப்படி புரிஞ்சுக்கலாம் சோமு? இல்லை, உடைக்கப்படுகிறது அப்படிங்கிறது வந்து எதிர்த்தரப்பு திட்டம் போட்டு செய்கிறது தான் உடைக்கப்படுகிறது. இது வந்து இங்கே உள்ளறையே நடந்த ஒரு விஷயம்தான். குறிப்பாக இந்த விஷயத்தை பொறுத்தளவில் பார்த்தா நம்ம காங்கிரஸ் மேலே தான் சொல்லணும். இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, பல மாநிலங்களில் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். பீகாரில் கூட பார்த்திங்கன்னா தேர்தல் நேரத்தில் இந்த கடைசி நேரம் வரைக்கும் கூட்டணி, அதற்கான இடங்கள் இந்த மாதிரி பண்ணுறது. அப்புறம் இமாச்சல பிரதேசத்தில் வந்து இந்த எம்பி திடீர்னு இவங்க வந்து நிறுத்துறது. எத்தனை எம்எல்ஏ இருக்கிறாங்கன்னா இதுக்கு இத்தனை எம்பி தான் கிடைக்கணும் தெரிஞ்சும் கூட கூடுதலாக நிறுத்துறது, கூட்டணி கட்சி கேட்காம. இந்த மாதிரியான ஒரு நடைமுறை இருக்குல்ல, அது என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய கூட்டணி கட்சியை வந்து விலகி போக வைக்குது ஒரு பக்கம். இப்போ தமிழ்நாட்டை பற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்காக திமுகவும் ஒன்றும் முற்றும் துறந்த முனிவர் இல்லை. இவங்களும் வந்து காங்கிரஸ் உட்பட கூட்டணி கட்சிகளை வந்து கிட்டத்தட்ட ஒரு அடிமை மாதிரி தானே வச்சுருந்தாங்க. அவங்க கேட்ட இடத்த வந்து தர்றதுல அவ்வளவு சுணக்கம் காட்டினாங்க. அது எப்படி சோமு ஒரு அடிமைன்ற ஒரு வார்த்தையா இருக்கும்? அது ஒரு கட்சியினுடைய செயல்பாடாக கூட இருக்கலாம் இல்லையா? ஆளும் கட்சி நாங்கள் எங்களுடைய கூட்டணியில் நீங்கள் இருக்கிறீங்க. தேசிய அளவில் மக்களவை தேர்தல் நடக்கும்போது கூட்டணி பகிர்வை காங்கிரஸ் தானே மேற்கொள்கிறாங்க. மாநிலங்களில் தான் வேறுபடுது. அதுக்காக அடிமை கூட்டணியாக நாங்களாம் இருக்கணுமான்னு காங்கிரஸ்கிட்ட கேட்க முடியாது. இப்போ நீங்கள் மத்திய அளவில் நம்ம பார்த்தோன்னா இது வரைக்கும் ஆனது பார்த்துக்கும் போது அந்த கூட்டணி பிரச்சனை தான் நாங்கள் சொன்னேன். நம்ம திமுகவுக்கு வருவோம், இதில் சொன்னால் அதுக்கான பதில் கிடைக்கும். இப்போ இந்த 2026 மட்டும் இல்லை, 2021 பார்த்தீங்கன்னா சிபிஐயாக இருக்கட்டும், சிபிஎம்மாக இருக்கட்டும், மதிமுக, விசிகே எல்லாரையுமே அத்தனை தரம் அறிவாலயத்துக்கு வந்து அலைய விட்டது. அடுத்தது அவங்கள சொந்த சின்னத்தில் நிற்க விடாமல் பண்ணது. அதில் முக்கியமாக என்னென்னா, இப்போ இந்தியாங்கிறது பல கட்சி நாடு. இங்கே அந்தந்த கட்சிகள் வந்து அவங்கவுங்க சின்னத்தில் இல்லை தனித்த சின்னத்திலையோ சொந்த சின்னத்திலையோ நிற்கிறதுக்கான உரிமை உண்டு. அதுதான் ஜனநாயகம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இங்கே வந்து இவங்க தான் வந்து ஆளுங்கட்சி அப்படின்னு. இப்போ அந்த மாதிரி பார்த்தோம்னா கேரளாவில் வந்து சிபிஎம் தான் ஆளுங்கட்சி. அங்கேயே இந்த பிரச்சனை வர்றதில்லை. அவங்க கட்சியில் கூட்டணியில் இடம்பெறக்கூடிய ஒரு கட்சினா ஒரே தொகுதி அவங்க போட்டியிட்டா கூட அவங்க முதல் சாய்ஸு அவங்க விருப்பம். அவங்க வந்து தனி சின்னத்தில் போட்டிடலாம். அப்புறம் அவங்களா இல்லை எங்களுக்கு நாங்கள் வந்து உங்கள் சின்னத்திலே போட்டிடுறோம்னு சொன்னால் வாங்க. இதுதான் ஜனநாயகம். இங்கே இந்த மாதிரி பண்ணலை. இப்போ காங்கிரஸ் மேலே வந்து அது ஒரு வெற்றிக்கான வியூகமும் கூட தானே. எங்களுடைய சின்னத்தில் நீங்கள் வெற்றி பெற்றுவீங்க, எங்களுடைய சின்னத்தில் நின்று போட்டியிடுங்க அப்படின்னு கேட்கறது ஒரு கூட்டணி தர்மம், வெற்றிக்கான வியூகம் அப்படிதானே? வேலுச்சாமி சார் சிரிக்கிறார். புரியல நீங்க சொல்றது என்ன சொல்றீங்க? இல்ல ஒரு வெற்றி நமக்கு கிடைக்கும், உங்களுக்கு ஒரு எம்எல்ஏ கிடைப்பாங்க. கடந்த காலங்கள்ல அரசு பாரதியுடைய பேச்சா நம்ம ஆதரிச்சோம் வேலுச்சாமி சார். சின்னத்தை சொல்றீங்க? சின்னத்தை சொல்றேன். இல்ல இது வந்து தவறான வாதம். ஏன் அப்படின்னா இப்போ வந்து சின்னத்தை பார்த்து ஓட்டு போடக்கூடிய காலம் மாறிடுச்சுங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து இது வந்து சோசியல் மீடியா காலம். இப்போ கடந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு திடீர்னு கடைசி நேரத்தில் தான் வந்து அவங்களுக்கு சின்னம் கிடைச்சிது. ஆனால் அதை கொண்டு போய் சேர்த்தாங்க. அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தல் அப்போ அதே மாதிரி மதிமுகவில் தீப்பெட்டி சின்னம் கடைசி நேரத்தில் கிடைச்சிச்சு. துரை வைகோ அவங்களுடைய முதன்மை செயலாளர் அதில் வெற்றி பெற்றார். அதில்
ஆக சின்னத்தினால வந்து வாக்களிச்சிருவாங்கன்னு சொல்றது நம்ம மக்களை இன்னும் நம்ம ஒரு எடை போடுறதுல வந்து பழைய பாணியில இருக்கிறோம். அது மக்கள் அப்படி இருந்தாங்க இல்லைன்னு 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் கூட விசில் சின்னத்தை பார்த்து வாக்களித்தவர்கள் தான் அதிகம். இதை பல இடங்கள்ல பல தலைவர்கள் பேசியிருக்காங்க. வேட்பாளர் யாருன்னே தெரியாது, ஆனா சின்னத்துக்கு வாக்களிச்சிட்டோம். இன்னமும் சின்னம் அப்படின்றது உயிர்ப்போட தானே இருக்கு. அதை தான் சொல்றேன். அப்ப அந்த சின்னம் வந்த உடனே அவங்க போய் வீச்சா செய்ய முடிஞ்சிச்சு இல்ல, அதே மாதிரி அந்தந்த கட்சி அதை வீச்சா செய்யும். அதை விட்டுருங்கிறேன். நீங்க ஏன் அதை பிடிச்சிட்டு நாங்க பாரம்பரியமா ஒரு சின்னம் வச்சிருக்கிறோம், அதுலயே நீங்க போட்டியிடுங்க ஏன்னு சொல்லணும். நீங்க உங்க சின்னத்துக்கு நீங்க உங்க விருப்பம் அதை நீங்க விசில எப்படி பிரபலப்படுத்தினாங்க? இப்ப அதே மாதிரி தானே வந்து ஒரு தொகுதியில நின்னாரு திருச்சியில தீப்பெட்டி சின்னத்தை, அதை பிரபலப்படுத்தலையா, வெற்றி பெறலையா? இல்ல தமிழ்நாடு முழுக்க வந்து வாக்கு வாங்கினதை செஞ்சார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சீமான். அப்ப அந்த புது சின்னம் தானே அவர் கிடைச்சது. அதனால சின்னத்தை வைத்து சொல்வது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை வந்து ஏற்றுக்கொள்கிற விஷயம் இல்லை. அது ஜனநாயகமும் இல்லை. அது அப்ப அவங்க ஒரு தனி சின்னம் இல்லாத ஒரு சூழல்ல அவங்களுக்கான கட்சி அங்கீகாரமே போயிடுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கட்சி அங்கீகாரம் மட்டும் இல்லை, அமைச்சர் பதவியும் போயிடுது. அப்ப அந்த நிலைக்கு ஏன் தள்ளுறீங்க? அப்ப அது தேவையில்லையே அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு சொல்லுங்க திரு சோமு நிறைவா. அதாவது அந்த பிரச்சனை முக்கியமாக பார்த்தோம்னா இன்னைக்கு வந்திருந்தா அந்த வந்தே மாதரம் பாடலை வந்து முழுமையாக பாடுறத அதை ஒரு மசோதா போட்டு பண்ணணும் அப்படின்னு இவங்களுடைய அந்த தேசபக்தியை காட்டுவதற்காக பிஜேபி முயற்சி பண்ணச்சு. இப்போ அதுக்கப்புறம் தான் தள்ளி போச்சு. இதில் என்ன அப்படின்னா அந்த 3வது 4வது பத்தியில் தான் துர்கா தேவிங்கிற அதில் வார்த்தைகள்லாம் வருது. அதுக்கு வந்து அதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாலேயே நேரு வந்து அந்த முதல் 2 வார்த்தைகளே போதும், நேரு சுபாஷ் சந்திர போஸ் எல்லாம் சொல்லி இதெல்லாம் பண்ண ஒரு விஷயம்தான். ஆனால் அதில் போய் தேசபக்தியை நுழைக்கிறாங்க. உண்மையிலேயே பிஜேபி அரசு தேசபக்தியை நுழைக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து என்னன்னா, இஸ்ரோவில் வந்து விஞ்ஞானிகள் வந்து 1000 பேர் கொஞ்சம் நாளில் வேலையை விட்டு போயிட்டாங்க. தனியார் நிறுவனத்தில் சம்பளம் கிடைக்குது, வெளிநாட்டில் வேலை கிடைக்குதுன்னு. இந்த ஒரு மாதத்தில் 100 பேர் போயிட்டாங்க. மொத்த ஊழியரில் 25% பேர் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கன்யான் G1 திட்டம் முதற்கொண்டு பல திட்டங்கள் வந்து முடங்கி போயிருக்கிற லெவலில் இருக்குது. தேசபக்தி உண்மையாக இருந்தால் இந்த மாதிரி விஷயத்தில் தான் அக்கறை காட்டணும். ஒரே ஒரு விஷயம், இந்த தொகுதி மறிவரை இருக்குல்ல, அதுக்கு சிம்பிளான ஒரு தீர்வு இருக்குது. இப்போ அமெரிக்காவில் செனட் சபை அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா மொத்தமே 100 பேர் தான் இருப்பான். ஒரு மாநிலத்துக்கு 2 பேர் மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. அதே மாதிரி இந்தியாவிலையும் ராஜ்யசபைக்கு ஒரு மாநிலத்துக்கு சிக்கிமா 2 பேர், தமிழ்நாடா 2 பேர், உத்தரப்பிரதேசமா 2 பேர்னு சொல்லி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்களுக்கான உரிமையும் கொடுத்தால் இந்த மக்கள் தொகை அடிப்படையிலான MP பதவின்னு ஒன்று இருக்கட்டும். இதை தவிர எல்லா மாநிலமும் அதனுடைய ஒரு சுயமரியாதையை தன்னுடைய தனித்துவத்தை இழக்காமல் இருக்கும். சரி, நிறைவா சார்.